வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் 2 டிஸ்ட்ரிக்டான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் இருக்கிற அந்த ஜாமெண்ட்ரி, கிராஃப்ஸு அது 5 மார்க் 2 மார்க்ஸ் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக இதில் நமக்கு நிறைய கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துடும். 1 வேர்டு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். ஏன்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு நடக்கும்போது அதே கொஸ்டின் கூட நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம். இது போன வருஷம் நடந்த கொஸ்டினால், இல்லாட்டி அதுலேருந்து நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரலாம். ஸோ எந்த கொஸ்டினுமே சாய்ஸ் இல்லாமல் செஞ்சு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லோனஸாக இருந்தால் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக பாஸ் ஆகிட முடியும். ஆனால் எல்லாத்தையும் சாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பகுதி ஆளை பார்த்திங்கன்னா நமக்கு 10 கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே சாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த அடுக்கு கணம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. வெண்படம் வரைയത് ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்து கணத்தை பட்டியல் முறை எழுதுக, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஈஸி கணக்காக நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. அது சுருக்குக பார்த்திங்கன்னா 21, அது நமக்கு ரொம்ப ஈஸி தான். பகுதியை விகிதப்படுத்துக இருக்க பாருங்கள், அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அறிவியல் குறியீட்டில் எழுதுக, இதெல்லாமே நமக்கு நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்குறது. அப்போ மீப்போவா, காரணிப்படுத்துக, விரித்தெழுதுக, ஒரு காரணியாக கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். நமக்கு 9th மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு உட்கணங்கள் எண்ணிக்கை, அது நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் கணங்களை காண்க, அந்த A' B' இது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் A - B யூனியன் C, அந்த நம்ம ஈக்குவேஷனை இது பண்ணோம் பார்த்திங்களா, அது நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அது 32வது கொஸ்டினும் நமக்கு நிறைய டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து முருடுகளை இறங்கு வரிசையில் எழுதுக, அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். அப்போ 35வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அது நமக்கு அதே கேட்கலாம், இல்லை அதை வச்சு வேறு மாடல் கேட்கலாம். அடுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த பாருங்கள் இந்த கோணம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து வெண்படம் வரைக, வெண்படம் வரையில நம்ம பாஸ் ஸ்லோனஸ் எல்லாமே இந்த வெண்படம் வரைங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அது பகுதி ஈல பார்த்திங்கன்னா நமக்கு ஜாமெண்ட்ரி இருக்கும், அப்புறம் கிராஃப்ஸ் இருக்கும். 4 கொடுத்துருப்பாங்களா, அல்லது டைப்பில் இருக்கும். நீங்கள் இதில் நீங்கள் இந்த 4ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். அப்புறம் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் பின்னாடி போட்டிருக்கேன். அதுலேருந்து நமக்கு அதில் ஒரு 4 இருக்கும், இதில் ஒரு 4 இருக்கும். 8 பார்த்தாலே கண்டிப்பாக இதுலேருந்தே உங்களுக்கு அந்த ஜாமெண்ட்ரி கிராஃப் வந்துடும். இல்லாட்டி இதே மாடலில் வச்சு உங்களுக்கு நம்பர் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் எதையுமே சாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஸ்டின், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் இதில் இருக்க எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுக்கோங்க, சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க. இப்போ 10 கொஸ்டின் தான் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த 10 மட்டும் நீங்கள் செஞ்சு பார்க்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த கொஸ்டின் படித்தாலும் அதில் இருக்க எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆன்சர் செஞ்சு பார்த்துக்கோங்க. செஞ்சு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். சும்மா நீங்கள் மேக்ஸை சும்மா மேலோட்டம் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்காது. செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அப்படியே கடை உங்களுக்கு அப்படியே ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துக்கிட்டே இருக்கும். டைமுக்குள்ளேயே உங்களால் முடிக்க முடியும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சு பார்க்கிங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் நிற்கும். ஈஸியாக ஆன்சர் வரும். நீங்கள் வேகமாகவும் என்ன செஞ்சிடலாம், எக்ஸாமுக்கு முடிச்சிடலாம். ஒருத்தவங்களுக்கு மேக்ஸில் நமக்கு டைம் தான் பத்தாது. அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி ஆள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 2 மார்க் கொஸ்டின், அதில் 28 கட்டாய வினா கேட்டிருக்காங்க. நமக்கு N of A = அந்த 36 இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வெண்படம், கண்டிப்பாக வெண்படம் 2 மார்க்கில் ஒரு வெண்படம் வந்துடும், 5 மார்க்கில் ஒரு வெண்படம் வந்துடும். அதனால் இந்த வெண்படம்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கனாலே நமக்கு இதில் 2 இதில் 2 மார்க்கில் 5 மார்க்கு, ஒன்றே ஒரு 14 மார்க்கு. கிராஃப் ஜாமெண்ட்ரி பார்த்தாலும் நம்ம என்ன ஈஸியாக பாஸ் ஆகலாம். மேக்ஸ்லாம் யாரும் ஃபெயில் ஆகாதீங்க, ஈஸியாக நம்ம எழுதலாம். அடுத்து சுருக்கு, அந்த 4 3 5 இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. காரணி படத்தில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 27ஆம் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் கோணங்களோட விகிதம் 1:2:3, ஒவ்வொரு கோணத்தின் அளவேக்காங்க. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காரணி எக்ஸிக்யூட் எண்ணில் எம்மோட மதிப்பு கேட்பாங்க பார்த்தீங்களா, இது நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது பகுதியில் அந்த வெண்படம் கேட்டிருக்காங்களா. அதுக்கடுத்து வேறு கொஸ்டின் பாருங்கள், நமக்கு இந்த 32வது கொஸ்டின், நமக்கு இது ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடுவாங்க. அடுத்து கணங்கள், நம்ம கண்டுபிடிப்போம்ல, அதுக்கடுத்து மேலே 30வது கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஈஸி தான். அடுத்து இறங்கு வரிசையில் எழுதுக, ஏறு வரிசையில் எழுதுக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து காரணிப்படுத்துகள்லேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வகுத்து ஈவு மீதி காண்க, அதுவும் நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 41, அதே மாதிரி ஒரு கோணங்கள் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். காரணிப்படுத்துகள்லேருந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு இதுலேருந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்கன்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அப்புறம் ஜாமெண்ட்ரி, கிராஃபி, இந்த 4ஐயும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க.